கேர்ள்ஸ்க்கெல்லாம் பாபி பிங்க் பாஸ்தா இருக்கு, அப்போ பாய்ஸ்க்கு கென் ப்ளூ பாஸ்தா இருக்கணுமா இல்லையா அப்படின்னு என் பையன் உள்பட நிறைய பாய்ஸ் என்னோட பாபி பிங்க் பாஸ்தா பார்த்துட்டு ஏன் ஆண்டி எங்களுக்காக கென் ப்ளூ பாஸ்தா பண்ணக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னோட ஸ்மார்ட் பாய்ஸ்க்காக இந்த ப்ளூ பாஸ்தா டெடிகேட் பண்றேன். இந்த ரெசிபிக்கு நான் 25 சங்குப்பூ எடுத்திருக்கேன். காம்புகளை நீக்கிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ தாராளமா ஒரு பாத்திரத்துல தண்ணி சூடு பண்ணி சங்குப்பூவை உள்ள சேர்த்துக்கோங்க. 5 நிமிஷத்துலேயே கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். இதுல 1 கப் எந்த பாஸ்தா வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்து கலந்து கொடுங்க. ஆக்சுவலி நான் பிகினிங்ல சேர்த்த மாதிரி 5-6 பூ மட்டும் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ப்ளூ கலர் தான் கிடைக்கும். இந்த கலர் உங்களுக்கு வரணும்னா மினிமம் 25 பூ சேர்த்துக்கணும். அவ்வளவுதான். பாஸ்தாவை வடிகட்டிட்டு அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப தவால 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், தூளா கட் பண்ண 6 பல் பூண்டை இந்த மாதிரி வறுத்துட்டு 2 டீஸ்பூன் வெங்காயத்தை இந்த மாதிரி தூளா கட் பண்ணி சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க. இதுல 2 டீஸ்பூன் நீங்க மைதா இல்ல ஹோல் வீட் ஃபிளார் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதுல 1 லிட்டர் பால், அதோட நம்ம வேக வச்ச சங்குப்பூ தண்ணியும் உள்ள சேர்த்துக்கணும். இப்ப இதுல 1 டீஸ்பூன் மிக்சட் ஹர்ப்ஸ், 1 டீஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ், 1 டீஸ்பூன் ட்ரைட் பார்ஸ்லே, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. இதுல நீங்க சீஸ் ஸ்லைஸும் சேர்த்துக்கலாம், இல்ல என்ன மாதிரி மொசரேலா சீஸும் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். கிரீமியா இருக்கும், அதே மாதிரி நல்ல பிளசன்டான ப்ளூல இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற பாஸ்தாவை உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். ஸோ ஆஸ் ரெக்வெஸ்டட் செல்லா குட்டீஸ்க்கு ப்ளூ பாஸ்தா பண்ணிட்டேன். ஸோ நீங்க கமெண்ட்ஸ்ல என்ன பண்ணணும்னா ப்ளூ ஹார்ட் கொடுக்கணும். அப்படியே மம்மிஸ் மறக்காம ஸ்டவோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும்.